இங்கே யார் ஆட்சியாக இருக்கிறாங்கன்னா முருகர். ஆனால் துணையாக யார் அவருக்கு இருக்கிறாங்கன்னா சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் இருக்காங்க. மதுரை மீனாட்சியில் இருக்காங்கல்ல, அவங்க தான். அவங்கள டிக்டேஷன் தான் பண்ணியிருக்கிறாங்க. நான் இதை வந்து தைப்பூசத்துக்கு ரொம்ப ஃபேமஸாக வந்து நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் போடல. எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் 2-3 வீடியோவில் இதை நான் போடணுன்னு மன்னிச்சிருங்க. இது ஓரளவுக்கு அழகாக எடிட் பண்ணி கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை நான் எடிட் பண்ணல, எடுத்ததே வந்து என் தம்பி விக்கி தான். எதுவும் இதில் வர லைக்ஸோ இதில் பார்க்குறவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்களோ அது எனக்கானது இல்லை, அவன் தான் எடுத்தான். இதில் தான் முறையாக என்ன அழகாக காட்சிப்படுத்தியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இது இன்னொருத்தவங்க பார்த்து அது வீடியோவாக எடுக்கக்குள்ள நீங்கள் பார்க்குற 4 கட்டத்துக்குள்ளார நான் அழகாக தெரிகிறேன்னு எனக்கு தோணுது. சரி, என்னை பற்றி சொல்கிறத விட்டுட்டு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, விக்கிக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு பேசலாம் நம்ம கடவுளுக்குள்ளார. ரொம்ப அமைதியான பிளேஸு, ரொம்ப பெருசு, ரொம்ப அழகாக சூப்பராக காமாக இருந்துச்சு. நிறையா ஃபேமிலி தனியாக வந்து குழந்தை குட்டியோட பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்ற இடமா ஒரு சிவன் சைவத்தலமாக இது வந்து சிங்கப்பூரில் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இதில் நான் எல்லா பேரும் சொல்லுவேன். துர்கை அம்மன், சண்டிகேஸ்வரர், முருகர், விநாயகர். ஏன்னா எங்கள் அப்பாவோட கோயில்னால் எனக்கு எல்லா சாமியும் தெரியும். அப்புறம் 5 திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், அப்பரர் எல்லாருமே அவங்கள வெளியே கொண்டு வந்தாங்க. 9 நவகிரகங்கள், திங்கள், செவ்வாய், புதன், குரு, சூரியன், சனீஸ்வரன், வேழன் எல்லாருக்கும் ஒரு சுற்றிட்டு எல்லாமே இங்கே இன்னொன்று என்னென்னா இந்த 9 நவகிரகங்களும் ரொம்ப பெருசாக அழகாக இருந்துச்சு. மீனாட்சி அம்மன் பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்தாங்க. அதாவது எங்கள் அப்பனை பார்க்கக்குள்ள அப்படியே ஒரு அதான் அதை சொல்லுவோம்ல, இந்த அது எனக்கு அவருக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷனில் ஒரு சந்தோஷம் என்னை மீறி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நான் எப்பயுமே சொல்கிறது தான் என்னோடய எல்லா வீடியோலையும், இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி, எனக்குமே சரி, பழனி ஆண்டவர் மாதிரி எந்த நோய் நொடியும் இல்லாத, யாருக்கும் எந்த கேடும் வராத, சேதாரம் எதுவும் ஆகாத, கடன் இல்லாத, வறுமை இல்லாத இந்த காலபைரவர் மூலயமா எல்லாரும் 100 வருஷம் நல்லா இருக்கணும், யாருக்கும் நோய் நொடி இல்லாத சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும். அந்த நிம்மதி எல்லாமே நம்மளுக்கு கடவுள் தான் கொடுக்கணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இங்கே வெரி ஸ்பெஷல் என்னென்னா சாப்பாடுங்க. உங்களுக்கு தெரியாத தோணுதால அன்னதானம்னா எல்லா கோயில்லையும் கையை நீட்டுருவேன், ஆனால் இங்கே பெஸ்ட்டு.